காலபுருஷ தத்துவத்துடைய 11ஆம் வீடு கும்பராசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அறிமுகமாக நம்ம பேசணும். இந்த வீடியோவுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா, எல்லா மனுஷங்களுக்குமே லைஃப்பில் மாறி 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 சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வந்துட்டே இருக்கும். ஒரே மனிதன் நாம் நம்ம மனசுக்கு தெரிஞ்ச அளவில் நம்ம இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதியாக இருப்போம். ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறும்போது நம்மளுடைய குணாதிசயமும் மாறுது. கோவமே படாத ஒருத்தர் உச்சகட்ட கோபத்துக்கு ஆளாறார். பயங்கர கோபமாக இருந்தவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். இது எல்லாமே சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி மாறுது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் தான் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி நான் இதுவரைக்கும் நல்ல காரியங்கள் செஞ்சுருக்கேன், நிறைய பேருக்கு நல்லதை செஞ்சுருக்கேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், மனதறிஞ்சு யாருக்கும் கெடுதல் நினைக்கல. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் படாத துன்பம். என் பக்கத்தில் தப்பு தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் லைஃபு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கேள்வி எழாத கும்பராசினியர்கள் இருக்க முடியாது. அப்போது நீ எல்லாருடைய லைஃப்லையும் பாருங்களேன், நிறைய நல்லது கெட்டது நல்லது கெட்டது மாறி மாறி வருது இல்லையா? கடைசியில் என்ன நடக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டு கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன? இப்போ நல்லதில் அது முடிஞ்சதுன்னா பின்னாளில் நடந்தது எல்லாமே நல்ல காரணமாக மாறும். கெடுதலில் முடிஞ்சதுன்னா பின்னாடி என்ன நல்லது நடந்திருந்தாலும் அது தப்பான காரணமாக மாறுது. இவ்வளவுதான். இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்கு கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன, எப்படி பார்க்க போகிறோம்? ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், அந்த கேள்விக்கான பதில்கள். என்னுடைய வாழ்க்கை பாதை எதை நோக்கி செல்கிறது, அந்த கேள்விக்கான பதில்கள். என்ன செஞ்சா எனக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும்? நடக்குமா? நடக்கும்னா எப்போ நடக்கும்? நான் செய்ய வேண்டியதெல்லாம், ஆனால் கடவுள் எனக்கு என்ன செய்வார் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அது கடைசியாக முடிவுரை. இப்படியாக இந்த காணொலியை தொகுத்து வழங்கணும். இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிற கேள்விக்குள்ள நம்ம போனோம்னா, ஃபஸ்ட்டு 7 சனி நடக்கும் போது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, 12 ராசியில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் மகர ராசி அன்பர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா 7 சனியுடைய தாக்கம் முழுமையாக எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். உங்களுக்கே ஜென்ம சனியை பார்த்துருக்கீங்க, தெரியும். இப்போ 7 சனியுடைய தாக்கம் தான் முக்கிய 3 காரணங்களில் முதல் காரணம் 7 சனியுடைய தாக்கம் கும்பராசி. 2வது காரணம் என்ன? இந்த 7 சனியினால என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம். 7 சனி கொடுத்த தாக்கத்தினால கும்பராசி நேயர்களுக்கு மனசு சுக்குநூறா உடஞ்ச வண்ணம் இருக்கு. ஒரு நம்பிக்கையே இல்லை. இனிமே அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே பயமா இருக்கு. மனசுக்குள்ள அப்படியே இருட்டா எல்லாம் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி, இனிமே என்ன இருக்கு நடக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உண்மையில பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய இருட்டுல இருந்து வர்றது தான் விளக்கு. இங்க விளக்கு பயங்கர வெளிச்சமா இருக்கு எங்க பார்த்தாலும். அப்ப விளக்குடைய அருமை ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு கம்ப்ளீட் இருட்டு, அதுல ஒரு சின்ன விளக்கு இருந்தா கூட அதோடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? அதுதான். இப்போ அந்த காலகட்டத்துக்கு தான் நீங்க பயணிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் காரணம் 7 சனியினால பெரிய துன்பங்கள். அதாவது மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுனாங்கன்னா கும்பராசி நேயர்கள் மற்றவங்கள்ட்ட பேசும்போதே அழுக வந்துடும், உடஞ்சிருவீங்க. அது தவிர கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் மறக்க முடியல, அந்த நினைவுகள் மறுபடி நம்மளை தாக்கிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததாக 2வது காரணம் ஏன் இந்த கஷ்டங்கள். கும்பராசிக்கு அடிப்படையில் ஒரு குணாதிசயம் இருக்கு. அந்த குணாதிசயத்தில் தப்பு இல்லை. அந்த குணாதிசயத்தை எந்த அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு தான் தெரியல கும்பராசி. அதுதான் தவறு. சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் லெவல்னு சொல்றோம். இந்த கும்பராசினியர்களுக்கு இந்த சகிப்புத்தன்மையானது ரொம்ப அதிகமாக இருக்கு. அது நல்லதும் கூட கெட்டதும் கூட. ஏன்னா உங்களை என்ன நினைக்கிறாங்க மற்றவங்க, இவனை எதை வேணா செய்யலாம்,
இவனை என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் நடத்தலாம், எவ்வளோ வேணால் ஹராஸ் பண்ணலாம், பெருசாக ஒன்றும் இவன் ரியாக்ட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களை உங்கள் மேலே முதுகில் உட்காந்து சவாரி செய்கிறான். இது ரெண்டாவது. ஏன் இந்த கஷ்டங்கள்னா இதனால் இந்த குணத்தினால தான் அவ்வளோ கஷ்டங்கள். மூணாவது கஷ்டங்கள், கும்பராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவநம்பிக்கை அதிகமாக இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை அதை விதைக்கணும்பாங்க. நடக்காத விஷயம் கூட நல்லது. ஆனால் நம்ம நடக்கிற விஷயத்த கூட இது நடக்குமா அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் பேசுறதுனால அது நடக்காமையே போயிடுது. இப்படி பல பேரோட வாழ்க்கையில் நடக்குது. இது கும்பராசிக்கு ஒரு பெரிய குறை. ஏன் இவ்வளோ கஷ்டங்க அப்படிங்கிறதுக்கு காரணம். இப்போ வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறது? முதல்ல ஜென்ம ராசியிலிருந்து சனி வெளியே போயாச்சு. உங்களுடைய 10, 12, 2ஆம் வீடுகளை குரு பார்வை விழுது. இப்போ இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா பெரிய லாபங்கள் இருக்கு. வாழ்க்கை பயணம் வந்து இதற்கு முன்னாடி இப்போ 2-3 வருஷமா இருந்த அளவிற்கான பிரச்சனைகள் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. வருங்கால எதிர்காலம் என்பது இந்த அளவுக்கு காயங்களையும் ரணங்களையும் கொடுக்காது. ஆனா பாதசனி இன்னும் விடலை. இருந்தாலும் குரு பார்வை உங்களுடைய 2ஆம் இடம் மீனராசி மேல விடுவதனால இந்த 7.5 சனி காலகட்டங்கள் நீங்க எளிதாக கடந்து போக முடியும். இதுவரைக்கும் இருந்த 3-4 வருஷம் எவ்வளவு துன்பங்கள் பட்டீங்களோ அந்த துன்பங்கள் இல்லாமலே போகும். நல்லதுதான் நடக்கும். பெரிய அளவில் நடக்குமா அப்படின்னா இருக்காது. நீங்க முயற்சி எடுக்கிற அளவில் 50% நல்லது நடக்கும். நீங்க 100% எடுத்தீங்கன்னா 50% வரும் 7.5 சனியினால. அடுத்தது வாழ்க்கை பாதை எதை நோக்கி போகுதுன்னா மிச்சம் 2 பாயிண்ட், 3 பாயிண்ட்ல 1 பாயிண்ட் சொல்லிட்டோம். ரெண்டாவது என்னன்னா வாழ்க்கை பாதை எதை நோக்கி பயணிக்கிறதுனா உங்க அனுபவம் இருக்குல்ல. இப்ப நீங்க எவ்வளவு பேர் ஏமாத்தினாங்க உங்களை, கொஞ்சம் நெஞ்சம் மறக்க முடியுமா? உங்களால் அதை மறந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியுதா? எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பேர் துரோகம் பண்ணாங்க, கூடவே இருந்து குழி பறித்தவங்க எத்தனை பேர். அதெல்லாம் உங்களால் வந்து ஃபர்கிவ் பண்ண முடியுமா? மன்னிக்க முடியுமா? மறக்க முடியுமா? ஆனால் இதே வாழ்க்கையில் இன்னும் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள இவங்க எல்லாருக்கும் நீங்கள் பதில் சொல்லுவீங்க. ஸ்டைலாக, கிளாஸாக, உங்களோட ஸ்டைலோட உங்களோட பாஷையில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. உங்களோட செயல் வடிவத்தில் அவங்களுக்கு பதில் போய் சேரும். அது நடக்க போகுது. அதை நோக்கி தான் வாழ்க்கை போகுது. மூணாவது, வாழ்க்கை உங்களுடைய பாதை எதை நோக்கி போகுதுன்னா புதுப்பித்தல். அதாவது இதுவரைக்கும் இல்லாத தொழில் புதுசா, இதுவரைக்கும் இல்லாத மனிதர்கள் புதுசா பழகுவது, இதுவரைக்கும் இல்லாத உறவுகள் புதுசா வர்றது, இப்படி எல்லாமே புதுப்பித்தல், ரீஜெனுவேட் பண்றது, ரெஃப்ரெஷ், ரீசெட் பண்ற பட்டன். அந்த மாதிரி உங்க வாழ்க்கை புதுசா மாறப்போகுது. புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய நட்பு, புதிய வாய்ப்புகள் எல்லாமே புதுசா வரப்போகுது. அதை நோக்கி தான் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயங்கள். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது யாருக்கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்கணும். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இதை நீங்க யோசிச்சு செய்யுங்க. எந்த இடத்துல யாருக்கிட்ட எவ்வளவுதான் பொறுமையா இருக்கணும் அந்த அளவை நீங்க தீர்மானம் பண்ணணும். ரெண்டாவது, நீங்க செய்யக்கூடிய விஷயம், உங்களுடைய குலதெய்வத்தை உடனடியாக நீங்க கோவில்ல போய் பார்க்கணும், அந்த இடத்துல தங்கணும், அவருக்கு வேணுங்கிற பூஜை புனஸ்காரங்களை பண்ணணும். அதை தவிர கோவில், குளம் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய துவதஸ்தம்பம், அதாவது கொடிமரம், இதை வந்து நீங்க ஒரு குறைஞ்சபட்சம் 21 முறை பிரதட்சணம் செய்யணும். இந்த கொடிமர பிரதட்சணம் என்பது கும்பராசிக்கு வந்து லைஃப்பை வந்து டாப் சீட்டர்வியாக மாற்றும் நல்ல வகையில். மூன்றாவது நீங்கள் செய்ய வேண்டியது, யார் யாருக்கு கும்பராசியில் பெற்றோர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச 3 விஷயத்தை செய்யணும். அவங்க கேட்குற 3 விஷயத்த வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களால் முடிஞ்ச அந்த விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். இது 3த்தையும் நீங்கள் செய்தால் கும்பராசிக்கு
நல்லது நிச்சயம் நடக்கும். எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரும். கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, என்ன தீர்ப்பு கொடுக்க போறாரு? சனி பகவானுடைய ஆட்சி வீடு நீங்க மூலத்திரிகோணஸ்தானம். உங்களுக்கு அவிட்டம், சதயம், பூரட்டாதி 3 நட்சத்திரம் ஒதுக்கிறது. சனி பகவான் உங்களுக்கு என்ன செய்வார்னா, ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கார், குரு பார்வையில், தனகாரகன் பார்வையில் இருக்கார். சனி பகவான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வருவார். கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா, இதுவரை உங்களுக்கு கொடுத்த அனுபவம், உங்களுக்கு கொடுத்த பாடங்கள், அது மூலியமா ஞானத்தை போதிச்சு எதிர்கால வாழ்க்கையில பணத்தை கொடுத்தா எங்கேயுமே வாங்க முடியாத ஞானத்தை, அறிவை, ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலியமா எத்தனை பணம் நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளவு பதவிகளில் உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ, எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வாழ்க்கையை கடவுள் தன் தீர்ப்பாக உங்களுக்கு வழங்குவார். நீங்க பட்ட கஷ்டத்துடைய பலனாக. அதே மாதிரி முடிவுரைக்குள்ள நம்ம போறோம். முடிவுரை எப்படின்னா, நான் சொன்ன மாதிரிதான், இது வந்து பொது பலன்கள். இப்ப நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல லக்னாதிபதி தசாபக்தியுடைய பலன்களும் நாம சொல்லுவதோட சேருமோ, நல்லபடியா சேர்ந்தால் கும்பராசினியர்களுக்கு இப்ப நாம சொல்றதை விட 100 மடங்கு வெற்றிகள் கிடைக்கும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு பார்க்கும்போது உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டேஷன் அல்லது நேரடி கன்சல்டேஷன் மூலியமா துல்லியமா உங்க ஹாரோஸ்கோப்ல என்ன இருக்கு அதோடைய ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல முடியும். கண்டிப்பா கும்பராசினியர்கள், கடவுள் சொல்லும் தீர்ப்பு உங்களுக்காக காத்திருக்கு. உங்களுடைய உழைப்பு நீங்க தான் போடணும். தைரியம், நம்பிக்கை, இந்த துணையோட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் அன்புமிக்க கும்பராசினியர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.